திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆரம்ப ஜெபத்திற்காக யாவரும் எழுந்து நிற்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லா பாக்கியங்களையும் எல்லா நன்மைகளையும் கிருபையாய் ஈவாய் தருகின்ற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த பேராலய மறுபிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கடந்த ஓராண்டு காலம் எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து வழிநடத்தி சுகபலன் தந்து ஒரு தகப்பன் குழந்தையை சுமந்து கொண்டு வருவது போல் சுமந்து கொண்டு வந்தீர். இந்த காலை வேளையில் உம்முடைய சந்நிதியில் நாங்கள் நின்று உமக்கு நன்றி சொல்லவும், இந்த ஆராதனை வழியாக உம்மை போற்றவும் உம்மை வாழ்த்தவும் தந்திருக்கின்ற பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் அப்பத்தை பிட்கையில் உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நாம் யாவரும் இணைந்து கீதம் 292 பாடுவோம். கீதம் 292.
உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கர்த்தருடைய ஆலயத்தில் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் துடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை இரட்சிக்கிறவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்குமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுத்த சங்கீதம் 84ஆம் சங்கீதம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாய் சேனையின் கர்த்தாவே, உடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலம் கொள்கிற மனுஷனும் தங்கள் இதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவசனில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கீழமாய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினோரின் முகத்தை பாரும். தேவனாய் கர்த்தர் சூரியனும் கீழமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமாய் நடக்கிறவருக்கு நன்மையை வழங்காதிரார். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் உடைய. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற முத அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர்.
அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உம்முடைய அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்பது. பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. நாம் யாவரும் எழுந்து நின்று பண்டிகையின் கீதமாம் 3 வாலிபர் கீதம், கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளை என்ற கீதத்தை பாடுவோம். கீதம் 371.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கின்றது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. தேவன் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் ஈச்சியாதிருப்பாயாக. பேராலய மறுபிரதிஷ்டை பண்டிகை சுருக்க ஜெபம். எல்லா வல்ல கடவுளே, போற்றுதற்குரிய உம்முடைய திருமைந்தன் எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று அவ்விழாவை தூய்மைப்படுத்தினாரே. விண்ணிலிருந்து எங்கள் மேல் உமது அருள் வளத்தை பொழிந்தருளும். தூய்மையே உமது ஆலயத்திற்கேற்ற அணியாகையால் நாங்கள் உமக்கு உகந்ததும் தூயதும் உயிருள்ளதுமான ஆலயமாக விளங்கச் செய்யும். உமது திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த நன்மைக்காக உம்மை மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். அமர்ந்து கொள்ளுவோம். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள்.
அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தியினுள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளையே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் என்பதே. வானத்தையும் பூமியையோ அமர்ந்து கொள்ளுவோம். அன்புக்குரியவர்களே, பேராலய மறுபுதிர் பிரதிஷ்டை பண்டிகையையும் 27வது அசன பண்டிகையையும் கொண்டாடுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவரின் கிருபையும் ஆண்டவரின் தெய்வீக சமாதானமும் நம் மத்தியில் என்றும் நிலைத்திருப்பதாக. இந்த பண்டிகை ஆராதனையிலே நம் மத்தியிலே ஆண்டவருடைய அருட்செய்தியை கொடுப்பதற்கு நாம் நமது தென்னிந்திய திருச்சபையின் முன்னாள் பிரதம பேராயர் பேரருண் திரு அறிவர் தேவ கடாட்சம் ஐயா அவர்களை நாம் அழைத்த பொழுது அவர்கள் மனம் வந்து நம் மத்தியிலே அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை சொல்ல வந்திருக்கிறார்கள். அவர்களை மிகவும் குறுகிய காலத்திலே நாம் கேட்டுக்கொண்டோம். ஆண்டவர் இந்த நாளிலே அவர்கள் மூலமாக நமக்கு நல்ல மேய்ச்சலையும் அவருடைய வார்த்தையும் தருவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கின்றார். ஆகவே ஐயா அவர்களை நம்முடைய பேராலயத்தின் சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதுபோல் நம்முடைய அன்பு பேராயர் ஐயா அவர்கள் நமக்கு பண்டிகையின் வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வேலையின் நிமித்தமாக சென்னை சென்றிருக்கின்றபடியினாலே இன்று நம் மத்தியிலே அவர்கள் வர முடியவில்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய வாழ்த்துதலை அவருடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஆகவே பேராயரின் மூலமாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளுகிறோம். அறிவிப்புகள். இந்த ஆராதனை நிறைவு பெற்றவுடன் அசனத்திற்குரிய பொருட்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கப்படும். பேராலய திருச்சபையினர் யாவரும் அந்த ஜெபத்திலே பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே அறிவிப்பு கொடுக்கப்பட்டதை போல சபையார் யாவருக்கும் ஐக்கிய விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஐக்கிய விருந்திலும் திருச்சபையார் நீங்கள் யாவரும் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை டோக்கன் வாங்காதவர்கள் இந்த ஆராதனை நிறைவு பெற்றவுடன் நீங்கள் அதனுடைய பொறுப்பாளர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்களிடம் நீங்கள் டோக்கனை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஐக்கிய விருந்தினை தொடர்ந்து அசனத்திற்குரிய சமையல் வேலைகள் நடைபெறும். பேராலய திருச்சபையினர் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டிலும் உற்சாகமாக வந்து அசனத்திற்குரிய ஆயத்த பணிகளை, குறிப்பாக காய்கறிகளை வெட்டுதல் மற்றும் பற்பல விதங்களிலே நீங்கள் யாவரும் உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை 5 மணிக்கு ஸ்தோத்திர ஆராதனை நடைபெறும். நம்முடைய தலைமை குருவானவரை அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். மாலை 6 மணிக்கு அசன விருந்து மற்றும் இன்னிசை விருந்து நடைபெறும். பேராலய திருச்சபையினர் யாவரும் குடும்பமாக, நண்பர்களோடு, உறவினர்களோடு நீங்கள் உற்சாகமாக பங்கு பெறும்படி அன்போடு கூட அழைக்கின்றோம். இன்னிசை விருந்திலும் சகோதரர் நெல்லை செல்வின் அவர்கள் அந்த இன்னிசை விருந்து நிகழ்ச்சியை நடத்தி தருகிறார்கள். நாளை 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய சேகர தலைவர் ரெவரன் டி பாஸ்கர் கனகராஜ் அவர்கள் இல்ல ஜெபக்கூட்டம் பேராலய வளாகத்திலே மணமகன் வாழ்த்து ஜெபக்கூட்டமாக நடைபெறும். நாளை மாலை 6 மணிக்கு நம்முடைய சேகர தலைவர் ரெவரன் டி பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்களுடைய இல்ல ஜெபக்கூட்டம் பேராலய வளாகத்திலே மணமகன் வாழ்த்து ஜெபக்கூட்டமாக நடைபெறும். பேராலய திருச்சபையினர் யாவரும் இந்த ஜெபக்கூட்டத்திலே பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதம் 294 பாடுவோம். கீதம் 294. Lord.
கர்த்தாவே, உமது வார்த்தையை மக்களுக்கு விளங்க பண்ணும். ஜீவனுள்ள தேவ வார்த்தையை பிரசித்தப்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் கிருபை தாரும். இயேசுநாதர் மூலம் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். திருத்துவ பேராலய ஆலய பிரதிஷ்டை அசன பண்டிகை வாழ்த்துக்களோடு மேனாள் வாழ்த்துக்களையும் ஆண்டவருடைய மக்களாகி உங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொள்ளுகின்றேன். ஆலயம் ஆண்டவருடைய மக்களாக, ஆண்டவருடைய வீட்டாராக நாம் கூடி வாசம் பண்ணுகின்ற இடம். அசனம் ஆலயத்திலே ஆண்டவருடைய மக்கள் சேர்ந்து போஜனபானம் பண்ணுவது. ஆலயம் ஆராதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களின் வாழ்க்கையிலே எத்துணை இன்றியமையாதது என்பதை நாம் அறிவோம். இந்த மிக சிறப்பான பண்டிகை நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் உங்களை வாழ்த்தவும் அன்போடு அழைத்த சபையின் தலைமை போதகர், ஏனைய போதகர்கள், சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு இறைவாசகத்தை உங்களுடைய நினைவிலே கொண்டு வர விரும்புகின்றேன். இதோ சகோதரர் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று 133ஆம் சங்கீதத்திலே தாவீது எழுதியுள்ளார். ஆலயம் சகோதரங்கள் கூடி வாசம் பண்ணுகின்ற இடம். நம்முடைய குடும்பங்கள் தனித்தனி இல்லங்களிலே வாசம் பண்ணுகின்றோம். அந்த இல்லத்திலே கிடைக்காத ஒரு முழுமையான மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஆண்டவருடைய வீடாகிய ஆலயத்தில் வரும்போது நமக்கு கிடைக்கின்றது. அந்த அனுபவத்தை தான் தாவீது ஒருமித்து வாசம் பண்ணுகிறது என்று சொல்லுகின்றார். இந்த சங்கீதம் சமஸ்த இஸ்ரவேல் மேலும் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது எழுதப்பட்டதாக பண்டிதர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் முழுவதும் கூடி வந்து எல்லா கோத்திரங்களும் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்களாம். சண்டை, சச்சரவு, பிரிவினைகள், வேறுபாடுகள் ராஜ்யத்தை இடரல் அடைய செய்தது. மாமனாராகிய சவுலுக்கும் மருமகனாகிய தாவீதுக்கும் இடையே
பகை, போட்டி. தாவீதினுடைய தளபதி யோபாபும் சவுலுடைய தளபதி அப்னேரும் தலைமையேற்று மக்களை யுத்தம் பண்ண செய்கின்றார்கள். அநேகர்கள் மடிந்து ஒளிந்தார்கள். ஜனங்கள் அழிவது நீதி அல்ல, முறையல்ல என்று கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களே ஏவின போது எல்லோரும் கூடி வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக. சண்டை ஓய்ந்தது, சமாதானம் பிறந்தது. ஆண்டவருடைய மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயத்திலே கூடி வருவது ஆண்டவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். பண்டிகைகள், ஆராதனைகள் அதை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றன. இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில் ஆண்டவர் இந்த ஆலயத்தை நமக்கு தந்தது எதற்காக என்பதை புரிந்தோம் என்றால் பண்டிகையினுடைய பொருள் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்கும். இஸ்ரவேலர் பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை என்று 3 பண்டிகைகளை கட்டாயமாக ஆண்டுதோறும் ஆசரிக்க வேண்டும். அது பாரம்பரியம் அல்ல, பரிசுத்தமான சபை கூடி வருதல். ஆண்டவருடைய மக்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய பெரிய செயல்களை எண்ணி பார்ப்பது, எண்ணி பார்த்து நன்றி செலுத்துவது பண்டிகையினுடைய குறிக்கோள். நாமும் பல பண்டிகைகளை கொண்டாடுகின்றோம். இந்த பண்டிகை ஆசரிப்பு பாரம்பரியமாக மாறிவிட வேண்டாம், அது பிரயோஜனம் இல்லை. பொருளுள்ளதாக ஆசரிக்கப்பட வேண்டும். இந்த சபை ஆலய பிரதிஷ்டை பண்டிகையும் அசன பண்டிகையும் ஒவ்வொருவருக்கும், சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையானது, எத்தனை இன்பமானது. அதை இப்படி விளக்கலாம். ஆண்டவருடைய மக்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது ஆன்மீகமானது, ஆசீர்வாதமானது. இந்த 2 சிந்தனைகளையும் சற்று விளக்கமாக உங்களுடைய மனங்களிலே அழுத்தமாக பதிய விட விரும்புகின்றேன். சபை கூடி வருதலாகிய சகோதரங்கள் ஒருமித்து வருதல் ஆன்மீகம், ஆசீர்வாதம். தாவீது அதை மிக தெளிவாக விளக்குகின்றார். ஆன்மீகம் ஆன்மீகமானது, ஆன்மீகமாக சிந்திக்க ஆலயத்திலே சபை கூடி வருதல். 133ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பானது. சகோதர சகோதரிகள், ஆண்டவர் வீட்டிலே சேர்ந்து அமர்ந்திருப்பது அபிஷேக தைலம் போன்றது. ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வழிந்து அவனுடைய அங்கியிலே இறங்குகின்றது.
உச்சம் தலை முதல் பாதம் வரை ஆன்மீக தொடுதல், ஸ்பிரிச்சுவல் டச். ஆரோன் மேலே ஊற்றப்படுகின்ற தைலம் ஆண்டவருடைய மக்களிலே ஊற்றப்படுகின்ற தைலமாக கொள்ள வேண்டும். அபிஷேக தைலம் வெள்ளை போளம், கர்வாய்ப்பட்டை, வசம்பு, லவங்கப்பட்டை, ஒலிவ எண்ணெய் ஆகிய ஐம்பெரும் ஆரோக்கியம் தரும் நறுமண பொருட்களாலே செய்யப்பட்டது. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள்ல இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கலாச்சாரத்திலும் இந்த பொருட்கள் ஆரோக்கியமான நறுமண பொருட்களாக கொள்ளப்படுகின்றன. இந்த பொருட்களாலே கலவை ஊட்டப்பட்ட அபிஷேக தைலம் ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிந்து அங்கியிலே இறங்கி பாதத்தை தொடுகிறது போல ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய ஆன்மீக சிந்தனைகள் ஆலயத்தின் மூலமாக நம்மை தொட வேண்டும். ஆலயம் ஆன்மீக ஆரோக்கியம் காக்கும் இடம். சரீர உபாதைக்கு நிபுணத்துவம் உள்ள மருத்துவர்கள் இப்போது உண்டு இல்லையா? வியாதிக்கு மருத்துவம் பார்க்க செல்கின்றவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து செல்வோம். ஆன்மாவுக்கு மருத்துவர் யார்? சரீரத்தை குறித்து ஆலோசனை சொல்லுகின்ற மருத்துவர்கள் ஆன்மாவை குறித்து சொல்ல இயலாது. அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஆன்மீகத்திற்கு ஆலோசனை தருகின்றவர் ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனைகளை கேட்க மறக்கக்கூடாது. ஓய்வு நாள் தோறும் பண்டிகைகள் தோறும் ஆலயத்தில் வந்து ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவுக்கு சொல்லுகின்ற நல்ல ஆலோசனைகளை உள்வாங்க தவற வேண்டாம். அப்போதுதான் ஜீவியம் பூரணப்படும், முழுமை அடையும். தேவாலயம் மக்களை சகோதரங்களாக வாழ பயிற்றுவிக்கின்ற ஆன்மீக ஸ்தலம். ஒரு காலத்தில் ஆலயங்கள் மக்களை மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரித்தது. கீழ் ஜாதியான் ஆலயத்திலே செல்ல முடியாது, இது வரலாறு. ஆனால் தேவாலயம் மக்களை ஒரே ஜாதி என்று சொன்னது, ஒரே இனம் என்று சொன்னது, மனித இனம் என்று சொன்னது. எவ்வளவு பெரிய ஆன்மீக சிந்தனை பாருங்கள். இன்று நாம் இத்தனையாக ஆண்டவருடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம் என்றால் ஆண்டவர் தந்த ஆன்மீக சுயாதீனம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த சுயாதீனம் இல்லை. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், அவர்கள் வெளியே நிறுத்தப்பட்டார்கள். இப்போ நம் உள்ளே ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருடைய ஆலயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆலயங்களை குறித்த தெளிவான புரிதல் ஆண்டவருடைய ஜனங்களே நமக்கு வேண்டும். இந்த ஆலயம் எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, ஆண்டவருடைய மக்களுக்காக ஆண்டவர் தந்த ஈவு. இங்கே ஆண்டவரை சந்திப்பேன், ஆண்டவரோடு பேசுவேன்,
ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்பேன் என்ற உணர்வு நம்மளே இருக்க வேண்டும். எருசலேம் ஆலயத்தை பற்றிய ஒரு பாரம்பரிய செய்தி. இந்த ஆலயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு விளக்கும். எருசலேம் ஆலயம் அமைந்திருக்கின்ற இடம் ஒரு காலத்திலே வயல் நிலமாக இருந்தது. 2 சகோதரர்கள் விவசாயம் பண்ணி அந்த வயல் நிலத்தை தங்களுடைய வீடுகளை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சகோதரர் திருமணமாகி குடும்பமாக வாழ்ந்தார். இன்னொரு சகோதரர் திருமணமாகாதவர். ஒரு சீசன்ல பயிரெல்லாம் விளைந்து இருவரும் தங்களுடைய களங்களில் அரிக்கட்டுகளை எல்லாம் அறுத்து வைத்தார்கள். அப்போது அந்த திருமணமாகாத சகோதரனுக்கு திருமணமான சகோதரனை பற்றிய கரிசனை எழுந்தது. அப்போது அவர் சொன்னாராம், என்னுடைய சகோதரனுக்கு திருமணமாகி குடும்பமாக வாழ்கின்றார், நான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இரவிலே அவர் தன்னுடைய களத்திலிருந்து ஒரு அடிக்கட்டை சுமந்து தன்னுடைய சகோதரனுடைய களத்திலே கொண்டு போட்டார். திருமணமான சகோதரர் இப்படி யோசித்தார், என்னுடைய சகோதரனுக்கு திருமணமாகவில்லை, நான் அவனை ஆதரிக்க வேண்டும் என்று தன்னுடைய களத்திலிருந்து ஒரு அரிக்கட்டை சுமந்து சகோதரனுடைய களத்திலே கொண்டு போட்டாரா. இப்படி பல நாள் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாளிலே இருவரும் ஒரே நேரத்தில் அரிக்கட்டுகளை சுமந்து களத்துக்கு களம் நடந்து வந்தார்களாம். இந்தபோது அவருடைய அரிக்கட்டுகள் ஒன்று மோதி கொண்டது. அரிக்கட்டுகள் கீழே விழுந்தன. சகோதரன் சகோதரனை பார்த்தான், அன்போடு பார்த்தான், பாசத்தோடு பார்த்தான், கரிசனையோடு பார்த்தான். அவ்விடத்திலே தான் பின்னாட்களில் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தில் நின்று தொழுகை முடிந்து செல்லும் போது சகோதரங்களை பார்க்கின்ற முகம் நமக்கு வேண்டும். சகோதர பாசம் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். ஆலயத்தில் ஆராதிக்கின்ற எல்லோரும் என்னுடைய சகோதரங்கள் என்ற உணர்வு ஏற்பட்டதென்றால் இந்த ஆலயம் தரப்பட்ட நோக்கம் பரிபூர்ணமாக நிறைவேற்றிட்டு என்று பொருள். இல்லை என்றால் வெறும் பாரம்பரியம். பாரம்பரியம் அல்ல, பாசம் வளர்க்கின்ற இடம் ஆண்டவருடைய ஆலயம். ஆலயம் ஆன்மீகம், ஆலயம் ஆசீர்வாதம். 133 சங்கீதம் 3 வசனத்தை பாருங்கள். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஆலயம் சகோதரங்கள் கூடி வருவது ஆசீர்வாதம். எர்மோன் மலையிலே இறங்குகின்ற பனி உருகி பூமியை நனைத்து நீரோடையாகி யோர்தான் நதியாக பிராவியகைத்து ஓடுகின்றது. யோர்தான் நதியினுடைய தொடக்கம் எர்மோன் மலை. இந்த யோர்தான் நதி கலிலேயா அல்லது திபேரியா கடல், ஆக்சுவலி அது ஒரு ஏரி. அந்த ஏரியை நிறைத்து கடைசியிலே உப்புக்கடல் என்று சொல்லப்படுகின்ற சவக்கடல்லே கலக்கிறது. கலிலேயா கடல் நல்ல நீர், சவக்கடலுடைய நீர் உப்பு நீர். ஒரே ஆரம்பம் எர்மோன் மலை. எர்மோன் மலையினுடைய ஆசீர்வாதம் கலிலேயாவையும் நிரப்புகின்றது, உப்புக்கடலையும் நிரப்புகின்றது. கலிலேயா கடல் அல்லது ஏரியில ஜீவன்கள் வாழுகின்றன. பலவிதமான மீன்கள்
அந்த கடல்லே உண்டு. அந்த கலிலேய கடலுடைய ஒரு சிறப்பான ஃபிஷ் பீட்டர்ஸ் ஃபிஷ் என்று சொல்வார்கள், பேதுரு மீன். எருசலேமுக்கு சென்றவர்கள் நிச்சயமாக அந்த பீட்டர்ஸ் ஃபிஷ்ஷை சாப்பிட்டிருப்பார்கள். அந்த யோர்தான் நடித்து சென்று முடிவடைகின்ற இடம் உப்பு கடல். அதில் உயிரினங்கள் வாழாது. ஆலயத்தின் என்று ஆசீர்வாதம் பிரவாகிக்கின்றது. அந்த ஆசீர்வாதம் கலிலேய கடலை ஒத்ததாக இருக்கின்றதா, சவக்கடலை ஒத்ததாக இருக்கிறதா என்று நாம் சிந்திப்பது நல்லது. ஆலயத்தின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் அனைவருக்கும் பட்சபாதமே கிடையாது, வேறுபாடே கிடையாது. யூதன் கிரேக்கன் என்ற வேறுபாடு இல்லை, சுயாதீனன் அடிமை என்ற வேறுபாடு இல்லை, ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை. எல்லாருக்கும் சம ஆசீர்வாதம். தொழுகையினுடைய இறுதியிலே குருவானவர் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தில் பார்ஷியாலிட்டி உண்டா? ஆண்கள் எங்களுக்கு கூடின ஆசீர்வாதம், பெண்கள் எங்களுக்கு குறைந்த ஆசீர்வாதம் சொல்ல முடியுமா? சேம் பிளஸிங், சேம் பிளஸிங். இந்த போதகருடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த ஆலயத்தில் அந்த ஆசீர்வாதம் பகிரப்படுகின்றது. ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடும் போது ஆலயத்தினுடைய சீர்மிகு நோக்கத்தை தயவுசெய்து எல்லாரும் கருத்திலே கொள்ளுவோம். ஆலயத்தில் சகோதரங்கள் கூடி வாசம் பண்ணுவது நன்மை, இன்பம். அதற்கு மேலாக ஆலயத்தில் ஆண்டவருடைய மக்கள் சகோதரங்களாக ஆராதிப்பதும் வாழ்வதும் ஆன்மீகம், ஆசீர்வாதம். தயவுசெய்து உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆலயம் எனக்கு ஆன்மீகம், இந்த ஆலயம் எனக்கு ஆசீர்வாதம். ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைக்கும் வண்ணமாக கீதம் 36 பாடுவோம். அல்லேலூயா தேவனை அவருடைய ஸ்தோத்திர காணிக்கைக்கு அவர்களை முன்னால் வந்து படைக்கும்படி அன்போடு கேட்கின்றோம்.
நின்ற வண்ணமாக நம்மையும் நமது காணிக்கையும் ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆலயம் ஆன்மீகம், ஆலயம் ஆசீர்வாதம். எங்கள் அன்பின் தந்தையே, உம்முடைய சமூகத்திலே ஆன்மீக பாக்கியங்களையும் எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களையும் எங்களது பேராலயத்தின் மூலமாக நாங்கள் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நீர் தந்திருக்கின்ற பாக்கியத்துக்காக உமக்கு கோடானு கோடி தோத்திரம் செலுத்துகிறோம். பிறந்த நாள், திருமண நாள் நன்றி காணிக்கை படைத்தவர்கள் மற்றும் ஸ்தோத்திர கவர் காணிக்கை படைத்தவர்கள், ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக பொருட்காணிக்கை கொடுத்தவர்கள், இந்த பணியை தங்களுடைய அருட்கொடையால் தாங்கின அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உடையவைகள் கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக நீர் அங்கீகரித்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுகின்றோம். உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் எங்கள் அனைவருடைய சிரசின் மீதும் தங்கியிருப்பதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய சந்நிதியிலே கர்த்தருடைய பந்தியில் பங்கு வருவதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். நான் பாவிதான் என்கின்ற பாடலின் முதல் சரணத்தை பாடுவோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றுகின்ற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையுமல்ல அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானையானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை,
நாங்கள் இக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது, உலகம் அனைத்தையும் உமது மகிமையால் நீ நிறைத்திருக்கிறீர் என்றும் உமக்கு ஆராதனை செய்ய இடங்களை பிரதிஷ்டை செய்து அதன் வழியாக நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமது பேரருளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி கர்த்தருடைய பந்தி தூய்மையானது. இந்த தூய பந்தியில் பங்கு பெற நம்மை தாழ்த்துவோம். தாழ்மையின் ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேஜனுடைய துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுது இறக்க செலுத்தினுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தை எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா?
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எல்லா வல்ல கர்த்தாவே, மகிமையான ஆராதனை நேரத்துக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இந்த ஆண்டும் கூடி வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவரீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும், தொழில்களை ஆசீர்வதியும், அவர்கள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும், உத்தியோகங்கள், ஊழியங்கள் மற்றும் பணிகள் ஆண்டவரை எல்லா நிலைகளிலும் உடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை இருக்கட்டும். அசன விழாவிலும் உடைய தெய்வீக கரம் தாங்கி வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். வெளிநாடுகள், வெளியிடங்களிலிருந்து வந்தவர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமைய ஆண்டவர் கிருபை தாரும். குடும்பங்களிலே சகல பாக்கியங்களை தாரும். பலவீனமாக இருக்கின்றவர்களுக்கு பலன் தாரும். உடைய தெய்வீக நன்மை அனைவரோடும் கூட தங்கியிருக்கட்டும். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். திருப்பந்தியில் பங்கு பெற்ற நாங்கள் புது பலத்தோடு புதிய கிருபையோடு உமக்கென்று பணியாற்ற தேவரீர் பலன் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வவல்லமை வருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுது. நிறைவு கீதத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதம் 524 பாடுவோம். கீதம் 524, தெய்வ ஆட்டுக்குட்டியே. நமது அசன பொருட்களை ஜெபித்து ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் ஏறெடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இவ்வாண்டு அசன பண்டிகை ஆண்டவருடைய மக்களாலே மிக ஆசீர்வாதமாக நடைபெற தெய்வம் சித்தம் கொண்டீர். ஒவ்வொருவருடைய உழைப்புகளையும் குடும்பங்களுடைய தேவைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற
அன்றாட உணவு ஆண்டவருடைய அருள்கொடை. அதை சந்தோஷமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க எங்களை நடத்துகின்றீர். சிறப்பாக இந்த அசன பண்டிகையில் மதிய உணவு தயாரிக்க ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த எல்லா உணவுப் பொருட்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இவை எங்களுடைய கைகளுடைய பிரயாசம், ஆண்டவர் வாய்க்க பண்ணின ஆசீர்வாதம் என்ற உணர்வோடு ஆண்டவருடைய கரங்களில் இதை ஒப்பு கொடுக்கின்றோம். உணவு தயாரிக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். சுவையான தரமான நல்ல உணவை தயாரித்து ஆண்டவருடைய மக்கள் எல்லோரும் உண்டு மகிழ ஐக்கியத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கிருபை தாரும். போதகர்கள், சபையினுடைய பிரதானிகள், சபை மக்கள் எல்லோரும் இந்த நாளுடைய சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுநாதர் மூலமாக மிகுந்த மனத்தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மனைவரோடும் அசன பண்டிகை கொண்டாட்டத்தோடும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இப்பொழுது நமது மத்தியிலே வந்திருக்கின்ற பேராயர் ஐயா அவர்களுக்கு இந்த பல கூடை கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அரிசி அளக்கப்படும். அதைத் தொடர்ந்து ஜெபம் நிறைவு பெறும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். காலை உணவு ஆயத்தமாக இருக்கிறது. சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு செல்லலாம். நன்றி.